வணக்கம் வாங்க. இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கிளர் சேனல்ல பாக்குற ரெசிபி சிக்கன் பெப்பர் சிக்கன் தாங்க செய்ய போறோம். நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் போனோடனே நம்ம ஆர்டர் பண்றது இந்த சிக்கன் தான். நிறைய அதிகம் விரும்பி சாப்பிடுறது சிக்கன் தாங்க சாப்பிடுறோம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சமான டிஷ்னா இந்த சிக்கன் தான். அதுல நிறைய வெரைட்டிஸ் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு பெப்பர் சிக்கனா செய்யறோம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வாங்க பார்க்கலாம். நாம இன்னைக்கு செய்யற பெப்பர் சிக்கனுக்கு மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவும் சேர்க்கலங்க. எல்லாமே ட்ரையா வறுத்துட்டு அரைச்சு செய்ய போறோம். அப்படியே வறுத்து நம்ம அரைச்சு செய்யும் போது ஃபிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும். டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி கடாயை காய வச்சுக்கலாம். சிக்கனுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் நல்லா வறுத்துக்கலாங்க. வரமல்லி, முந்திரி, காஞ்ச மிளகா, பட்டை எல்லாமே சேர்த்துருக்கீங்க. நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சுங்க. ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம செய்கிற சிக்கனுக்கு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டிட்டு எடுத்துருக்கீங்க. அந்த சாறு இறங்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காண்டி தான். இஞ்சி நம்ம போடல. இஞ்சி நம்மளுக்கு சிக்கன்ல சேர்க்கல. அதோட தக்காளியும் சேர்க்கல. பூண்டையும் நல்லா தட்டிட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா தட்டி வச்சிருக்கோம். இந்த மாதிரி செய்யும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் எல்லாம் போய் சாப்பிடும்போது இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு நினைப்போம். இந்த மாதிரி செய்யும்போது தாங்க அந்த டேஸ்டே வரும். இப்ப நல்லா ஆயில் சேர்த்துக்கலாங்க. கடாய் நல்லா காஞ்சோன்னா ஆயில் சேர்த்துட்டு நல்லா காஞ்சு வரட்டும். இப்ப தாளிச்சுக்கலாங்க சிக்கனை. வெந்தயம் நல்லா டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் சோம்பு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. அடுத்ததான் தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா கோல்டன் கலராக வரட்டும். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. அடுத்ததான் பூண்டையும் தட்டி வச்சிருக்கோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க. 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேங்க. 1 கிலோ சிக்கனுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 50 கிராம் பூண்டு தட்டி சேர்த்திருக்கேன். நீங்கள் அளவு கூடுதல் குறைச்சல கூட சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனை நல்லா கட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு அலசி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்ல வெங்காயம் பூண்டோட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வதங்கி வருதுங்க. அடுத்ததான் சிக்கனுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கி சாறு இறங்கி வரணும். நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்ததான் நம்ம பவுடர் அரைச்சு வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குறகுறப்பாவே இருக்கட்டும். இப்பவே வாசம் நல்லா கம கமன்னு வருதுங்க. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்ல. இப்ப கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாங்க. நம்ம சுக்கா செய்யறோம்னா இதை அப்படியே நம்ம ட்ரை ஆக்கிடலாம். கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் வெந்துச்சான்னு திறந்து பார்த்துக்கலாங்க. நல்லா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை ஆகி வருது. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும். நாம நீ செய்யற சிக்கனுக்கு கடைகள் எந்த பொடியுமே வாங்கி நம்ம சேர்க்கல. எல்லாமே நம்ம ட்ரையா அரைச்சி சேர்த்துதாங்க. நல்ல அந்த அரோமா வாடை வாசனை ரொம்பவே தூக்கலா இருக்கு. செமையா இருக்குங்க. இப்ப நல்லா சிக்கன் நல்லா நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி வந்துருச்சுங்க. இன்னைக்கு நம்ம செய்யற பெப்பர் சிக்கனுக்கு நல்லா மிளகா நல்லா தட்டிட்டு எடுத்துருக்கீங்க. இதுதான் ஹைலைட்டே நம்ம செய்யற பெப்பர் சிக்கனுக்கு. கடைசியா தானே நம்ம பெப்பரை சேர்க்கணும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம முன்னாடியே சேர்த்தோம்னா கொஞ்சம் லைட்டா கசப்பு தன்மை இருக்க மாதிரி இருக்கும். அதனாலதான் கடைசியா சேர்க்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். நாம செஞ்ச பெப்பர் சிக்கன் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுல கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க. நாம செஞ்ச பெப்பர் சிக்கன் சைட் டிஷ் மட்டும் இல்லாம
இது நம்ம வந்து டிஃபனுக்கும் சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு, தோசை, நானுக்கு எல்லாமே சூட்டபுளா இருக்குங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குங்க. நம்ம செஞ்ச பெப்பர் சிக்கனை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான பெப்பர் சிக்கன் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் ஸ்டைல வீட்லயே டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே ஒரு மாதிரி ஒரே முறை ட்ரை பண்ணி பாருங்க.